200 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். 200 சீட்டு வெற்றி பெறுவதற்கான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா? இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமர்த்தப்படுவதற்கான தகுதி யோகியதை இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையான்றது தான் பேசுபடு பொருளாக இருக்கணும். அதை எவனுமே பேசல. நீ எடுத்து பேசு. வேங்க வயல்லேருந்து மேல் பாதியிலேருந்து மேல்மாலேருந்து கொடுத்த வாக்குறுதிகளை, எத்தனை வாக்குறுதிகளை காற்றுல பறக்க விட்டுருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் விலைவாசி உயர்ந்திருக்குது. 6 மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்லையும் 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்குது. வீட்டு வரி 3 தடவை உயர்ந்திருக்கிறது. குடிநீர் வரி 3 முறை உயர்ந்திருக்கிறது. மின் கட்டணங்கள் 3 முறை உயர்ந்திருக்கிறது. கல்வி கட்டணங்கள் ரத்து செய்யப்படலை. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் அதிபயங்கரமாக இருக்குது. ஆணவ கொலைகள் அதிபயங்கரமாக இருக்குது. கஸ்டோடியல் டெத்ஸ், காவல்துறை மரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றன. காவல்துறைக்கு 10 வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு உயர்நீதிமன்றத்தின் தலையீடு சிபிஐ விசாரணை மூலமாக இங்கே தேவைப்படுகிறது. நீதிமன்றங்களின் வாயிற்புறங்களிலேயே வழக்கறிஞர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அரசுக்கு 2வது முறை ஆள்வதற்கான தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது பேசுபடு பொருளாக மாறுவதற்கு பதிலாக, விவாதிக்கப்படுவதற்கு பதிலாக 200 சீட்டு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா என்ற தொனியில் இது போவது என்பது அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். இது எதுலேருந்து வருதுன்னா முழுக்க திமுகவோட தொங்கு சதையாக மாறிப்போன ஊடகங்களின்